இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸாம்லாம் நல்லா பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்த எக்ஸாம்லாம் வந்து செல்லாது. கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. நாங்க திரும்ப எக்ஸாம் வைக்கிறோம். அதில நீங்க ஸ்கோர் பண்ணுங்கன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுல்ல. அந்த மாரி தான் இந்த வாட்டி நீட்ல நடந்திருக்கு. நீட் எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி நியூஸ் வருது. கவர்மெண்ட் வந்து திரும்ப எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த இன்சிடென்ட்னாலேயே ஸ்டூடண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய ஸ்டாஃப், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கை ரொம்ப நியாயமாக தான் இருந்துச்சு. இந்த பேப்பர் லீக் காரணமாக இருந்த எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் ரிசைன் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த பேப்பர் லீக்லாம் நடக்காதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. இந்த ப்ரொட்டஸ்ட் ரொம்பவே சிவியர் ஆயிடுச்சு. போலீஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே லத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டு இருக்கக்குள்ள நம்ம வந்து எதுவுமே தெரியாத கேஷுவலாக இருக்கும். நம்ம எல்லாருமே குரல் கொடுப்போம். இந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்கன்னு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த ப்ரொட்டஸ்டில் இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அவர் இந்தியாஸ் ஃபியூச்சர். நல்ல முடிவாக எடுங்க. இந்த வீடியோவை ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ஒரு குரல் கொடுங்க.